ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தருங்க மைக்ரோஸ்டேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இன்றைக்கி மைக்ரோஸ்டேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திட்டு வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைக்ரோஸ்டேஷன் இன்ஸ்டாலேஷனோட செட்டப் ஃபைல் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா setup.exன்னு ஒரு ஃபைல் இருக்கும். அதை டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா ரன் ஆகும். ரன் ஆனவுடனே இந்த சர்வர் பாத் வந்து அப்படியே ஓகே கொடுத்துருங்க. சி டிரைவோடது. இப்போது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதில் இந்த பாப்பப்பில் லாஸ்ட்டாக வந்தோடனே ரெக்கமெண்டட்னு இருக்குல்ல, அதை அன்டிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் இன்ஸ்டால் கொடுத்த உடனே நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. கேன்சலோ இல்லை பேக் பட்டனோ இல்லை வேறு ஒரு ப்ராசஸும் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. முக்கியமாக மைக்ரோஸ்டேஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் தேவை. நீங்கள் லேன் இல்லை ஒய்ஃபைல இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேட்டஸ் வந்து ஃபுல்லாக லோட் ஆனவுடனே அதுவாக தானாக ஃபினிஷ்னு கேட்கும். அது வரைக்கும் நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. இப்போது இந்த பாப்பப்பில் இன்ஸ்டால் ஆனதெல்லாம் க்ரீன் கலர் டிக்கில் இருக்கும். அதில் எனக்கு ஆல்ரெடி இன்ஸ்டால்டுன்னு காட்டுது. ஏன்னா என்னோடய சிஸ்டமில் ஆல்ரெடி மைக்ரோஸ்டேஷன் இருந்ததுனால எனக்கு ஆல்ரெடி இன்ஸ்டால்னு காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கிளைண்ட் வந்து இன்ஸ்டாலிங்கில் இருக்குது. ஒன்ஸ் இதில் எல்லாமே க்ரீன் கலர் டிக் வந்தவுடனே உங்களுக்கு ஃபினிஷ் கேட்கும். அது ஃபினிஷ் வந்தோடனே ஃபினிஷ் கொடுத்துட்டு சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைக்ரோஸ்டேஷன் ஓப்பன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ரீன் கலர் டிக்கில் வந்துடுச்சு, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போது ஃபினிஷ்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது பார்த்தீங்களா, அந்த ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிடும். இப்போது மைக்ரோஸ்டேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதால அப்படியே ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். மைக்ரோஸ்டேஷனில் நியூ ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரியலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன். நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி என்கிட்ட இருக்க மைக்ரோஸ்டேஷன் ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். இப்போது ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. லைன் ட்ரா பண்ணுறேன். லைன் ட்ரா ஆகுது. இப்போது மைக்ரோஸ்டேஷன் கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.